பிரைஸ் லாட். எல்லாருக்கும் சோத்திரம். பிரியமானவர்களே, இந்த ஜீசஸ் சைட்டு கால் யூடியூப் வழியாக பார்க்கிறேன் சகோதர சகோதரிகளுக்காக கத்தரை சோத்திருக்கிறேன். இனிய சுதந்திர நல்வாழ்த்துக்கள். இந்த 80வது வருடங்கள் ஆனதை குறித்து நினைக்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கிறது. இந்த சுதந்திரம் ரொம்ப முக்கியமானது தான். ஏன்னு கேட்டால், இந்த உலகத்தில் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நினச்ச படிப்பு, நினச்ச வேலை, நினச்ச எப்படி சொல்கிறது, ஒரு துணி, நம்மளுடைய மாறாப்பு கூட சொல்கிறேன், எல்லாத்துக்குமே ஒரு சுதந்திரம் இல்லாத ஒரு காலத்திலிருந்து தான் நம்ம வந்திருக்கிறோம். நன்றி. கடவுள் யாரை மோசையை கொண்டு எகிப்து ஜனத்தை விடுவித்தது போல், அதாவது 430வது வருஷம் அன்று அப்படின்னு இருக்கும், அன்று அவர்கள் வெளியே வந்ததாக இருக்கும். அதுபோல் இந்த இப்படிப்பட்ட அடிமைத்தனம், படிக்கக்கூடாது, பள்ளிக்கூடம் போகக்கூடாது, பெண்களை படிக்க வைக்கக்கூடாது, பெண்களை அடிமைப்படுத்தி வச்சுருக்கணும், இப்படி ஏகப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. இந்த ஜாதி தான் படிக்கணும், இந்த ஜாதி படிக்கக்கூடாது, இப்படி பலவிதமான அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வேத புத்தகத்தை கொண்டு காந்தியடிகள் என்ன பண்ணியிருக்காரு, இந்த அகிம்சையை பயன்படுத்தி என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த சுதந்திரத்தை பெற்றிருக்கிறார். 80 வருடங்கள் தான் ஆகிறது. அதுக்கு முன்னாடி பயங்கரமான அடிமைத்தனத்தில் ராஜாக்கள் மத்தியில் இந்த எப்படி சொல்கிறது, இந்த போர் சேவர் மத்தியிலே, ஹிட்லர் மத்தியில் இப்படி அடிமைத்தனங்கள் அதிகமாக ஜனங்கள் ஆட்கொண்டு அடிக்கப்பட்டு நசுக்கப்பட்டார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு விடுதலை குறித்து நம்ம பார்க்க போகிறோம், சுதந்திரத்தை குறித்து பார்க்க போகிறோம். சரீர முயற்சி அற்ப புரோஜனமாக உள்ளது. சரீர முயற்சி அற்ப புரோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. பிரியமானவர்களே, இதை நல்லா கவனிங்க. இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. பிரியமானவர்களே, இன்றைக்கி அநேக சரீர முயற்சி தரம் அறிவு அநேக காரியங்களை குறித்து யூடியூப் வழியப்போ நம்ம பார்க்கலாம். அவங்களோட டேலண்ட்டுகள் பயங்கரமான சரீர முயற்சி, ஏதோ ஒன்று ஜெயிக்கணும், ஏதோ ஒன்று நம்ம வெளியே வரணும், ஏதோ ஒன்று செய்தாவது நம்ம சினிமாவில் நடிச்சிடணும், ஏதோ ஒன்று பண்ணியாவது நம்ம நம்பர் 1 பயில்வான் என்ற பேர் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் எப்படி இருக்குதா, அற்ப புரோஜனம் உள்ளதாக இருக்கிறதா. ஆனால் இதில் என்ன நம்ம கவனிக்க போகிறோன்னா, இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. இப்போ இருக்கிற இந்த ஜீவனுக்கும் எல்லாம் கொடுத்து நம்ம மரித்த பின்பும் ஒரு ஜீவன் இருக்கிறது, ஆத்மா. அதுக்கு என்ன இருக்குதா, வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாராம். அது எல்லாவற்றிலும் எப்படி இருக்குதான், பிரயோஜனம் உள்ளதாக இருக்குதான். இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்பும் பாத்திரமாக இருக்குதான், அதுக்கேற்ற பாத்திரமாக இருக்குதான், அதுக்கேற்றபடி அப்படியான அறிந்து தெரிந்து கொண்டவர் இது அற்ப பிரயோஜனமிட்டது, இந்த சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது என்று நம்பி ஜீவனுள்ள தேவனை நினைக்கும் பொழுது அவன் இந்த வாழ்ந்த வாழ்க்கைக்கு மாத்திரம் அவர் ஜீவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணவில்லை, மரித்த பின் ஒரு வாழ்க்கை இருக்குது என்பதற்காக தான் இந்த வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அது எப்படியா, இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்பும் பாத்திரமாக இருக்கிறதா. பிரியமானவர்களே, இந்த நம்ம சில பேர் சில பேர்கிட்ட மாட்டிப்பாங்க. அவங்கக்கிட்ட இந்த விடுவிக்கவே முடியாது, அவங்க வெளியவே வர முடியாது. அவங்க அந்த கட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க, அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கைட் பண்ணுவாங்க. இப்படி நிறைய காரியங்களை அவங்கக்கிட்ட கை கட்டிக்கிட்டு தலை குனிஞ்சு அப்படியே முட்டி போட்டு அப்படி இல்லை, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை போல் ஆக்டிவாக நம்ம கூடவே இருப்பாங்க. ஆனால் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுவாங்க.
நம்மளை வந்து கைட் பண்ணுவாங்க, நம்மளை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதிகாரம் பண்ணுவாங்க. அதெல்லாம் சுதந்திரம் பெற்றதுக்கான அறிகுறியே இல்லை பிரியமானவர்களே. இன்னமும் என்ன பண்ணுது, இந்த உலகத்தில் நடக்க தான் செய்யுது. ஆனால் வேதம் சொல்லுகிறது அருமையான ஒரு வசனம் பாருங்கள். சோத்திரம். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு, கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே, விசுவாசத்தை நம்பிக்கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்ம அதை அங்கே படித்தது போல் நம்ம சரீர முயற்சி அற்பமானது, பிரயோஜனமற்றது. அதை விட்டு அவர் இன்னார் என்று நம்ம அறிந்து போகும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற கட்டுகளிலிருந்து விடுவிப்பார். நம்ம மரித்த பண்பும் நம்ம ஆத்துமாவுக்கு ஒரு இளைப்பாறுதல் தருகிறாராம். அந்த இளைப்பாறுதல் என்னென்னா, அவங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களை, எவ்வளோ பெரிய ஒரு சுதந்திரத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். நம்ம இன்றைக்கு 80 வருஷம்தான் ஆகுது. ஆனால் உலகத்தை குறித்து பேசுகிறார்கள் கிட்டத்தட்ட 6500 வருஷம் ஆகுதுன்னு சொல்லி. நம்ம சுதந்திரம் என்ன ஒன்றுமே புரியல. 80 வருஷம்தான் ஆகுது. அப்போ இந்த 80 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அதோட வரலாறெல்லாம் கேட்டோம்னா ரொம்ப மனசு உடைக்கப்படுது. எங்கேயோ இருந்து வந்து நம்ம படிப்பறிவு இல்லாததுனாலே, நம்ம திறமை இல்லாததுனாலே, நமக்கு புத்தி அறிவு இல்லாததுனாலே அவன் என்ன பண்ணானா, அவன் படித்ததுனால, அவன் திறமையினால, அவன் கண்டுபிடிப்பினால, அவன் அறிவினாலே நம்மளை என்ன பண்ண அவன் ஆண்டு கொண்டான். இதில் ரொம்ப கொடுமையான காரியம் என்ன தெரியுமா? நான் ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன். அவங்களுக்கு சாப்பாடே இல்லாமல் பசி பட்டினியுமாவே இருந்து அந்த எலும்பில் தோல் ஒட்டிக்கிட்டு அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க. எலும்பில் தோல் ஒட்டியிருக்கு, அவ்வளோதான். உயிர் இன்றைக்கி போகுமோ நாளைக்கு போகுமோ தெரியாது, அப்படி இருக்காங்க. என்ன கதைன்னு பார்த்தா, இவங்களுடைய நிலத்தை அவன் விதையை கொடுத்து அந்த விதைக்க வைத்து அதை அறுவடை பண்ணி அவன் மொத்தமாக எடுத்துக்கிட்டு கொஞ்சம் இவங்க விவசாயம் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு போவானாம். இந்த வெள்ளைக்கார காலத்தில், அடிமையாக இருந்த காலத்தில் மனசு அப்படி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நிறைய பேர் பசி பட்டினியுமாக இருந்து மரித்து போனார்கள். பிரியமானவர் பாருங்கள், அப்போ படிப்பு இல்லாமல் எதுக்கு என்னத்துக்கு என்று கேட்கிற அறிவு இல்லாததுனாலே இந்த சுதந்திரத்தை இழந்தார்கள், அதை பெற்றுக்கொண்டார்கள். ஓகே, ஆனால் பெற்றுக்கொண்டவர்கள் இன்றைக்கு நிறைய பேர் இப்படிப்பட்ட சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளாமல் மரித்து கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்ய முடியும்? அவங்கள ஒன்றுமே செய்யவே முடியல. அவங்க வந்து கல்லுக்கும் மண்ணுக்கும் மரத்துக்கும் வந்து வைக்கிற ஒரு நம்பிக்கைக்கு இப்படிப்பட்ட சுதந்திரத்தை வைத்திருக்கிறார் என்று அறியாமல் அவர்கள் எங்கெங்கேயோ சுற்றி திரிந்து இன்றைக்கி எத்தனையோ பேரை கர்த்தரை அறிந்து வருகிறார்கள். ஆனால் அறிந்து மீண்டும் திருப்பி பின்மாற்றத்தில் போகிறவர்களை நினைக்கும் பொழுது மிகவும் அது எப்படி இருக்குன்னா துக்கமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இது கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிறது. ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு, ரட்சிப்பு என்றால் விடுதலை, விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறது. மிக பிரியமானவர்களே, இதில் எவ்வளோ பாருங்கள், இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதினால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளை துக்கப்படுகிறீர்கள். இந்த துக்கத்தை தான் நம்ம அதிகமாக நினைக்கிறோமே தவிர இதுக்கு மேலே ஒரு சுதந்திரத்தை அவர் வைத்திருக்கிறார் என்று அறியாமல் இருக்கிறாங்க. இதுக்கு மேலே பட்டிருந்தாங்க. அந்த கஷ்டத்துக்கு பின்பு சுதந்திரம் பெற்றது 80 வருடங்கள் தான். 80 வருடங்கள் தான். ஆனால் இந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளணும்னா இந்த உலகத்தில் சில கஷ்டங்கள் நம்ம பட வேண்டியது இருக்குது. நம்ம புரியாதவர்கள், நம்ம அறியாதவர்கள், தேவையில்லாத பேச்சு பேசுகிறவங்க,
தெரிஞ்சோ தெரியாமல் பேசுகிறவங்க, இப்படி குற்றப்படுத்தி பேசுகிறவங்க, கேவலமாக பேசுகிறவங்க, மதிக்காதவங்க, இதெல்லாம் நினச்சி நம்ம கவலைப்படலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, துன்பப்பட வேண்டியது அவசியமானதனால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளில் துக்கப்படுவீர்கள். ஆனாலும் நீங்கள் எங்கே போவீங்க? தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த சின்ன சின்ன பலவிதமான சோதனைகளிலே நம்ம அகப்பட்டு அதில் பாஸ் பண்ணும் பொழுது தான் இந்த பரலோக ராஜ்யத்திலே பெற்றுக்கொள்ளணும், இந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இது நித்தியமான சுதந்திரம். இது 80 வருஷம்தான் ஆகியிருக்கு. ஆனாலும் எத்தனையோ கஷ்டங்கள், நஷ்டங்கள், வேதனை வழியாக நம்மளை கட்டுப்பாடு பண்ணி கொண்டு தான் இருக்கிறார்கள், இல்லாமல் இல்லை. பாருங்கள், ஒரு ரேஷனில் போகும்பொழுது நான் வாங்க போனால் உங்கள் 2 பசங்களுடைய பேர் ரெட் மார்க் காட்டுது, அவங்க கையை வைக்கணுன்றாங்க. அந்த அரிசி, சர்க்கரை, பருப்புக்காக யாரும் போகல. இந்த கார்டு அவங்க கேட்கலன்னா நம்ம அதுக்கு தேவையில்லை, விட்டுறலாம். ஆனால் அவங்க கார்டு என்ன பண்ணுறாங்க, ரேஷன் கார்டு அவசியமாக என்ன பண்ணுறாங்க, கேட்டே கொடுத்தே ஆகணும் அப்படின்றதுனால ஜனங்கள் போய் வெயிலையும் மழையிலையும் பனியிலையும் போய் நின்று என்ன பண்ணுறாங்க, வாங்குறாங்க. இப்படி நிறைய கட்டுப்பாடு, இது ஒன்று தான் சொல்கிறேன், நிறைய கட்டுப்பாடு, நிறைய சிஸ்டம்ஸ், நிறைய மன உளைச்சலை கொடுத்து கொண்டு தான் நிற்கிறாங்க. வருஷம் 80 ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் நிறைய பேர் சுதந்திரம் பெற்றுக்கொள்ளவில்லை. பிரியமானவர்களே, ஆனால் கர்த்தரிடத்தில் வரும்பொழுது நம்ம மரிப்போமானால் நமக்கு பரலோகத்தில் ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். அதை வேண்டுமானால் அவரை நீங்கள், ஆண்டவரே என்னை நீங்கள் நினைத்தருளும் அப்பா, நான் உண்மை நேசிக்கிறேன், என்னை நீங்கள் நினைத்தருளும் சொல்லி நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக கர்த்தர் உங்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த வார்த்தை, இந்த மெசேஜ் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் மற்றவர் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. மீண்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இனிய சுதந்திர நல்வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. அல்லேலூயா.